நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் தொடர்ந்து நின்று இப்பேற்பட்ட அற்புதமானதொரு திருவருட்பயன் என்கின்ற ஞான நூலை நாம் சிந்திக்க என்று நம்மளுக்கு வழி செய்துள்ளது. அப்படிப்பட்ட உமாபதி சிவாச்சாரியுடைய திருவடிகளையும் ஆசியம்ம திருவடிகளையும் அடியம்ம திருவடியும் மீண்டும் ஒரு கணம் வணங்கி நாம் இன்று திருவருட்பயனிலே சென்ற வகுப்பிலே நாம் அருளது நிலை என்கின்ற நிலையினை நிறைவு செய்தனை ஒட்டி இன்று நாம் அருள் உரு நிலை என்கின்ற அதிகாரத்தினை நாம் சிந்திக்க இன்று திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அருள் உரு நிலை என்பதனை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அதில் முதல் குறட்பாவை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய காப்பு செயலாகிய விநாயகர் திருவடியை நாம் வணங்கி இந்த நூலினை கற்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட விளக்கங்கள் எளிமையாக நாம் சிந்தையில் படிய எல்லாம் வல்ல விநாயகர் வழி செய்ய வேண்டும் என்பதனை நாம் ஒரு தினம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். திருவருள் பயன் காப்பு செய்யும் நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காணும் பொருள் அருள் வடிவான யானை கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருளாகாது. அது எளிதில் வரும். அப்படிப்பட்ட நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இறைவனுடைய விநாயக பெருமானே, நான் இந்த நூலினை கற்று முடிக்கும் மட்டில் நமக்கு யாதொரு இடையூறும் வராத வண்ணம் சுவாமி நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதை நாம் காப்பு செல்லிலே நாம் விநாயக பெருமானை வேண்டி நாம் நூலுக்குள் நுழைவுமாக. திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட 41வது குறட்பா 5வது அதிகாரம் அருள் ஒரு நிலை. அதாவது எல்லாம் வல்ல இறைவனையும் குருவரையும் நினைந்து அடியாவர் மக்களே, அருள் ஒரு நிலை என்கின்ற அதிகாரத்திலே நம்ம ஆசிரியர் கூற வரக்கூடிய செய்தி என்று சொன்னால், அதாவது கட்டு நிலையிலே இருக்கக்கூடிய ஆணவ கண்மம் மாயாகிய மும்மல கட்டிலே நம்ம ஆன்மா பிணிப்புண்டு இந்த உடலாகிய அக்ஞானத்திலே நம்ம உயிர் அகப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு சிறைச்சாலையிலே ஒரு கைதி இருப்பது போலே, ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருப்பது போலே இந்த அக்ஞானமாகிய இந்த உடம்புக்குள்ளே மெய்யாகிய உயிர் இதனை கொண்டுள்ளது. அப்போ இதுக்கு என்னவாகுதுன்னு சொன்னா, மனம், கருவிகள், அந்தகரணங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் போன்ற கருவிகள் எல்லாம் இந்த உயிர் அறிவை மயங்கி அவை இழிவான பொருளையே நாடும்படியாக செய்கின்றது. இதுதான் ஆணவ மலத்துடைய வேலை. உயர்ந்த பொருளை இழிவாகவும் இழிவான பொருளை உயர்ந்ததாகவும் செய்யக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குது என்று சொன்னால் ஆணவ மலத்திற்கு தான் உள்ளது. அப்படி ஆணவம், கண்மம், மாய ஆகிய மும்மலங்களும் வேறு அற வேண்டும், எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட திருவருள் குருவருளும் நம்மளுக்கு இன்றியமையாமல் நாம் எப்படி என்று சொன்னால் அந்த மலம் நம்மளுக்கு வேறு அறாது. சொல்ல பிறவி கருவேர் அறுத்து என்னை ஆண்டு கொண்டான். பிறவி கருவேர் அறுத்த பின் நான் யாவரையும் கண்டதில்லை என்று சொல்ல. அப்பட்ட இறைவன் நம்மளுடைய பிறவி ஆகிய கருவேறு இருக்கின்றான். அப்படி மும்மல வினையை நம்மளுக்கு வேறு இருக்கின்றான். மும்மலம் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட ஆணவ கண்ம மாய, இதுதான் நம்மளுடைய மும்மலங்கள். இந்த மலங்கள் எல்லாம் நம்மள இறைவனை அறிய ஒட்டாதபடி பல சிந்தனைகள், பல எண்ணங்களை நம்மளுக்கு இழிவான எண்ணங்கள், இழிவான சிந்தனைகளை நம்மளுக்கு தந்து இழிவான பொருள்களை நம்மளை நோக்க விடுகின்றது. அப்போ உயர்ந்த பொருளை தாழ்மையாகவும் தாழ்ந்த பொருளை உயர்வாக செய்வது எதுனா, அப்படிப்பட்ட இந்த உடம்பு கட்டுண்டு இருக்கிற நாம் எவ்வாறு முழு சுதந்திரம் பெற்றவர்கள் ஆவோம் என்று கேட்டால், நம்ம முழு சுதந்திரங்கள் பெற்றவர்கள் அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னமும் என்ன அடையலைன்னு சொன்னா, சுதந்திரம் இன்னும் நம்ம பெறவில்லை. நம்ம இந்த சொல்ற சுதந்திரத்தை கொண்டாடுறோம், ஆமா இல்லையா? ஆகஸ்ட் 15 வந்தா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம், சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோமே, அப்ப நம்ம உயிர் சுதந்திரம் பெற்றிருக்கான்னு கேட்டா இல்லை. உயிர் இன்னமும் கட்டு நிலையிலே இருக்கின்றது. அது எந்த கட்டு நிலை? இந்த உடலோடு கூடிய நிலை. இந்த கட்டு நிலையை உண்மை நிலை என்று சொல்லி, இந்த உடம்பு நான் அல்ல, பொறி புலன்கள் நான் அல்ல,
மனம் நான் அல்ல, எண்ணங்கள் நான் அல்ல, ஞானேந்திரியம் நான் அல்ல, கர்மேந்திரியம் நான் அல்ல. இந்த உடம்புல ஒரு கூறா போட்டுவாங்க. கண்ணு நாமல்ல, மூக்கு இல்லை, நவதுவாரம் நாம கிடையாது. ஒன்றொன்று ஊர்லாம் கழிச்சுட்டே வந்தோன்னா அப்போ எது நாமனா, இது நான் இல்லைன்னு சொல்லுது பத்தியா ஒன்று, அதுதான் நாம். இது நான் இல்லைன்னு ஒன்று சொல்லுதுன்னா அப்போ அது நான் இல்லைன்னு ஒன்று சொல்லுதுல, அதுதான் நம்ம. அதை உணர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஆன்ம தரிசனம் வந்துடலாம். அப்படி ஆன்ம தரிசனம் தான் ஒரு ஆன்மா. அதாவது சிவனே செல்வர்களே, அதாவது ஜீவான்மாவாகிய நாம் பரமான்மாவோடு சென்று சேர்வதற்காகத்தான் சுவாமி இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இப்பிறவி நம்மளுக்கு கொடுத்தது எதற்காக? நாமெல்லாம் உண்டு உறங்குவதற்கு சுவாமி பிறவி கொடுத்துருக்காரு. இந்த பிறவி கொடுத்தது எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு செய்து அவருடைய திருவடியை அடைவதற்காக இப்பிறவி. அப்படிப்பட்ட அந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இதில் அருளுரு நிலை என்றதிலே இறைவனுடைய அப்படிப்பட்ட திருவருளை நம்மளுக்கு உணர்த்துகின்றது. இழிவான பொருளையே நம் நாடி இருக்கிற நம்மளை சுவாமி எப்படியெல்லாம் அவனுடைய அருளை கொடுத்து நம்மளை அதை நிலை பெற்று இருக்க செய்கின்றான். அதான் அருளுரு நிலை என்கின்ற நிலையை நாம் இல்லை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குறள் 41. வெளிவந்து நிற்கின்ற அருள் தலைவன் அறியாமை உள்நின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத பொருள். உயிர் பக்குவம் உறாத நிலையில் இறைவன் அவ்வுயிரின் உள்ளவாக மறைந்து நின்று அவ்வுயிர் அறியாதபடி அதன் அறிவை சிறிது சிறிதாக வளர்த்து வருவான். அவ்வுயிர் உண்மையை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் எய்திய பொழுது அவ்விறைவனே கண்ணால் காணும் வடிவினை உடைய ஞான ஆசிரியனாய் தோன்றி வந்து அப்பக்குவ ஆன்மாவுக்கு திருவருளை தெரிய உணர்த்துவான். அதாவது அடிய பெருமக்களே, நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்கள். உயிர் பக்குவ உறாத நிலையில் இறைவன் அவ்வுயிரின் உள்ளாக மறைந்து நிற்கின்றான் சொல்றாங்க. அதை நின்று அவ்வுயிர் அறியாதபடி அதன் அறிவை சிறிது சிறிதாக வளர்ந்து வருவான். அவ்வுயிர் உண்மையை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் எய்திய இது அவ்விறைவனே கண்ணால் காணும் வடிவினை உடைய ஞானாசிரியனாய் தோன்றி வந்து அப்பக்குவ ஆன்மாக்களுக்கு திருவருளை தெளிய உணர்த்துவான். நல்லா சிந்திச்சுக்கோங்க. அதாவது ஜீவான்மாக்களாகிய நாம் பிறவியை எடுத்துக்கிருக்கின்றோம். இப்பிறவி எது? மானிட பிறவி. மானிட பிறவி அரிது மானிடராய் பிறத்தல். இப்படிப்பட்ட மனித பிறவி எடுத்தன்னா சுவாமி எதற்காக இந்த பிறவி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, நம்மளுக்கு கொடுத்தது எது? உடம்பை கொடுத்துருக்கிறான். ஆனா உயிரை இறைவன் படைக்கவில்லை. அதை மீண்டும் மீண்டும் ஒரு தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். உயிரை எக்காத்து கொண்டும் சுவாமி படைக்கவில்லை. ஐயா சைவ சித்தாந்தமே படிச்சுட்டோங்க ஐயா, உயிரை கடவுள் தான் படைச்சாருன்னா இது என்னது? முற்றிலும் மாறிடும். அப்ப உயிரை இறைவன் படைக்கவில்லை. ஏனென்றால் படைத்த ஒரு பொருள் நிச்சயமாக அழிவுக்கு உட்பட வேண்டும். ஒரு பொருள் தோன்றிற்று என்று சொன்னால் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. டேட் ஆஃப் பர்த் என்று சொன்னால் டேட் ஆஃப் டெத் என்று ஒன்று உண்டு. அவர்கிட்ட இந்த உடம்புக்கு தான் பிறப்பு உண்டே ஒழிய ஆன்மாவுக்கு என்று இல்லை. பிறப்பு இறப்பு இல்லை. அதுதான் சொன்னார் நமது திருமூல நாயனார். பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாதே. அவட பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று சொன்னால் ஆதியற்றது அனாதி. எதுக்கு தொடக்கம் இல்லையோ அது அனாதி. அனாதி என்று சொன்னால் தொடக்கம் இல்லை. அது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டு. அதை சொல்றாரு, உயிர் பக்குவப்படும் பொழுது இறைவனே ஞானாசிரியாக வந்து அந்த உயிர் பக்குவப்படுவதற்கான ஞான உபதேசத்தினை செவி மடுக்கின்றார். அதே உபதேசம் செய்கின்றார். அந்த உயிர் பக்குவப்பட வேண்டும். அதற்காக தான் என்ன சொல்றாரு? அப்ப அந்த உபதேசத்தை நம்ம செய்கின்றார். அப்ப பாருங்க, அப்ப ஞான உபதேசம் என்ன? ஞானாசிரியர் நம்ம எதிர்க்கே சுவாமியே தோன்றுகின்றான். எதுவாக? குருவாக. அப்படி குருவாக வந்து நாம் எதிரே தோன்றி நம்மளுக்கு ஞான உபதேசம் செய்கின்றான். அந்த மந்திரம் என்ன மந்திரம்? நம்ம உய்வதற்கான மந்திரம். அந்த மந்திரம் என்ன மந்திரங்க? உய்வதற்கான மந்திரம். உயிஞ்சே நான் அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அத
உயிஞ்சேன். அது சொல்ற, யானேயோர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். சிவாய நம என பெற்றது எத்தனாவது தீக்கைன்னு சொன்னா 2வது தீக்கை, விசேட தீக்கை. தவ முதிரில தான் நம்ம 2வது. ஏன்னா விசேட தீக்கை பெற்றாதான் கிரி மார்க்கத்துக்கு வர முடியும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய நாட்பாதங்களிலே கிரியை என்று சொல்வது பார்த்தோன்னா நம்ம 2வதாகி செயல் வழிபாட்டிலே இறைவனை சென்று வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமானது ஒரு நிலை, விசேடம், விசேஷமான. அப்ப அந்த நிலையை நம்மளுக்கு தருகின்றார் யாரு? ஞானாசிரியாக வந்து இறைவன் செய்கிறார். இது என்ன இந்த குறள் உணர்த்துதுன்னா, அதாவது அறியாமை உள் நின்று. ஏன்னா இந்த பொருள் இவ்வளவுதான் பாருங்க. அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ அப்படின்னு சொல்கின்ற. அப்படிப்பட்ட உயிர் பக்குவம், அப்படிப்பட்ட உராத நிலையில் இறைவன் அவ்வுயிரின் உள்ளாக மறைந்து இருக்கின்றான். அதான் சொல்வாரு, ஓயாது உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே. அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு செய்யாது, அதாவது புறத்தாருக்கு சேயோன். சுவாமி சேயோன்னா தூரத்தில் இருக்கிறான் இல்ல, அந்த ஆன்மாவுக்கு புலப்படாத வகையில் இருப்பான். இது எப்படி இருப்பான்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அவருடைய இறைவன் மீது நாட்டம் இல்லாது, இறை சிந்தனை இல்லாத ஆன்மாக்களுக்கு இறைவன் பாலில் நெய் போல தன்னை சிறிதும் புலப்படுத்தி கொள்ளாமல் இருப்பான். இறைவன் மீது அன்பும் அவனுடைய வழிபாட்டு அடியார்களுக்கு தயிரில் நெய் போல சற்று விளங்கி காட்டுவான். பாலில் நெய் சுத்தமா தெரியாது, அதே தயிரில் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வந்துருதா இல்லையா? அப்ப தயிரில் நெய் போல, அதை விட பக்குவப்பட்டவங்களுக்கு மோரில் நெய் போல, அதை விட பக்குவப்பட்டவங்களுக்கு வெண்ணெயில் நெய் போல, அதை விட பக்குவப்பட்டவங்களுக்கு நெய்யாகவே தானே வந்து அருள் செய்வான். நம்மளுடைய மாணிக்க வாசகருக்கு வந்தார் போலே, ஞான சம்பந்தர்களுக்கு வந்தார் போலே, நாவுக்கரச பெருமானுக்கு அருள் கொடுத்தார் போலே, இறைவன் ஒரு ஆதாரத்தை இல்லாமல் தானே வந்து அருளக்கூடிய நிலைக்கு நிராதார தீக்கை. இறைவன் ஒரு ஆதாரத்தை கொண்டு ஒரு மானுட சட்டையை தாங்கி வந்து அருளக்கூடிய ஒரு நிலை ஆதார தீக்கை. இதுக்கு தீக்கை 2, ஆதார தீக்கை, நிராதார தீக்கை. அப்ப இறைவன் ஒரு உடம்பை தனக்காக கொண்டு வந்து அருளக்கூடிய நிலை வந்து பார்த்தோன்னா அப்ப ஆதார தீக்கை. யார் ஒரு நிலை இல்லாம தானே வந்து அருளக்கூடிய நிலை நிராதார தீக்கை. அது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அப்ப வெண்ணெய் என்கின்ற பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இறைவனே வந்து அருளை வழங்குகின்றான். அது எப்பேற்பட்ட நிலை நல்லா சற்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ அடியார் பெருமக்களே, இறைவன் நம்மளுக்கு எப்பேற்பட்ட அன்பை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் இந்த குறட்பாவிலே குறிப்பிடுகின்றார். அதாவது உணராத உயிர்களுக்கு உயிருக்கு உள் நின்று உயிர் பக்குவப்படும் வரை ஒளிந்து இருக்கின்றான். உயிருக்கு உயிராக. இதுக்கு ஒரு உதாரணம் பாலில் நெய் போல பக்குவப்பட அந்த உயிரோடைய அறிவிலே சற்று விளங்கி தன்னுடைய சத்தியநிபாதமாகிய வீழ்ச்சி அந்த உயிரிலே தந்து அப்பட்ட சிவமாகிய மௌன நிலையே அந்த ஜீவான்மாக்கள் பெறும். சுவாமி, எனக்கு நீ என்று ஒன்றும் எனக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் ஐயனே, நீ மாத்திரம் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நம்ம ஆன்மாக்களுக்கு உண்டாகும். இது எப்படி ஐயா வரும்? இது யாரு குற்றமும் கிடையாது. உயிரோட பக்குவத்தை ஏதாமல் சொன்னது. இது இவனை செய்யா இங்க உட்காந்து சத்சங்கம் பண்றாரு, நாங்க அங்க இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சுவாமியோட அருள் பரிபூரணமாக எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு உயிரும் ஒரு பக்குவம். இப்போ ஒரு 8வது படிக்கிற பையன், ஒரு பையன் 8வது படிக்கிறன்னு வச்சுங்க. 8வது படிக்கிற பையன் 10வது படிக்கிற பையன் வந்து 8வது படிக்கிற பையனை பார்த்து சிரிக்க முடியுமா? நான் 10வது படிக்கிறேன், நீ போய் 8வதே படிச்சுன்னு இருக்கிறியே, கேட்க முடியுமா? முடியாது. ஏன்? 8வது படிச்சு முடிச்சுதான் அவனும் 10வது வந்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? 8வது இல்லாம 10வது வர முடியும்? சரி, 10வது படிக்காம 12வது போக முடியும், 12வது படிக்காம காலேஜ் படிக்காம எப்படி வேலைக்கு போக முடியும்? அப்படி சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னா, அப்போ ஒவ்வொரு நிலையும் கடந்து தான் ஒரு வகுப்பை முடிப்பது போலே ஒரு உயிரும் அனைத்தையும் கடந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா விலங்குகளையும் எல்லா உயிரினங்களையும் அன்போடு நோக்கணும்.
இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இவனே செய்ய சொன்ன மாதிரி நம்ம மனுஷ ஆளுகிட்ட மட்டும் நல்லா அன்பா இருந்தா போதுமே. போதுமா? போதாது. மனுஷ ஆளுகிட்ட மட்டும் அன்பா இருந்தா பத்தாது. மனுஷங்கிட்ட மட்டும் பேசுறது நல்லா நம்ம அன்பா இருக்கணும்னு கேட்டா அப்படி கிடையாது. மானிட சட்டை கிட்ட கிடையாது. இது ஒரு சட்டை. அப்ப அனைத்து உயிர்கள்கிட்ட அன்பு வரணும். ஏன்? அந்த கோழி, ஆடு, இந்த மாடுலாம் கூட 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. இப்ப நம்ம எத்தனாவது இருக்கிறோம்? 10வது இருக்கிறோம். நம்ம அந்த ஆடு மாடு கோழியை பார்த்து துன்புறுத்துறதோ இல்லை நீ இவ்வளோ இழிவா இருந்துச்சு நம்ம கேவலமான ஏன் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆடு காய்ச்சி ஆடு குணம் மட்டும்தான் இருக்குது. மாடு காய்ச்சி மாடு குணம் மட்டும்தான் இருக்குது. நாய் காய்ச்சி நாய் குணம் மட்டும்தான் இருக்குது. மனுஷனுக்கு பாருங்க அது எல்லா குணமும் இருக்கும். இருக்குதா இல்லையா? மாடு மாதிரியே கத்துறான், ஆடு மாதிரி கத்துறான், சூப்பரா மிமிக்ரி பண்றான், குயில் மாதிரி கத்துறான், பொண்ணு மாதிரி பாடுறான், போன பிள்ளை பொண்ணா வந்துடுறான். அப்புறம் நாய் மாதிரியே கத்துறான். டக்குன்னு பாருங்க, ஒரு குழந்தை சின்ன வயசா பாருங்க பிஸ்கட் கொடுங்களா, டக்குன்னு கை பிடிச்சி கடிக்கும். குழந்தை தான் இது. ஏன்னா பல நாள் கச்சி அந்த முட்டையில பழக்கம் கடிக்கும். எல்லா குணமும் நமக்குள்ள இருக்குது. ஏன்? பல பிறவிகளிலே நம்ம கருமையத்திலே பல ஜெனட்டிக்கிலே பல இது பதிவாயிருக்கின்றது நம்ம உயிரிலே. அதெல்லாம் பாருங்க, மூலாதாரத்துல இருந்து ஒன்னொன்னா பாருங்க. எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து பாருங்க. இந்த மனம் இருக்குது, 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. பல எண்ணங்கள் கொடுக்கும். நாமளா ஒரு எண்ணத்தை உருவாகும், அதுவா ஒரு எண்ணம் வரும். நாமளா ஒரு எண்ணத்தை உருவாக்கும், அதோ ஒரு எண்ணம் வரும். நெகட்டிவா 10 வரும், பாசிட்டிவா 10 வரும். எண்ணங்களுக்கு ஓய்வு உண்டா? சற்று நேரம் அமைதியா இருந்து உள்ள நோக்கினா தானே. நம்ம வெளி நோக்கே அதிகமா இருக்குதே. இதெல்லாம் அடியாக சிந்திச்சுக்கணும். ஏன் இவ்வளவு சொல்ல வந்தேன்னா, இந்த உடம்பை பற்றி சொல்ல வந்தேன். அப்ப இந்த உடம்புக்குள்ள உயிர் பக்குவத்தை நான் சொல்லிக்கிட்டேன். இந்த உயிர் பக்குவம்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க, 10வதுல ஒருத்தங்க இருப்பாங்க, 12வது. அப்ப இது மாதிரி உயிர் பக்குவம் ஒரு பக்குவத்துல இருக்கும். அந்தந்த பக்குவத்தை ஏற்ற மாதிரி சுவாமி உள்ளின்று அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி இப்ப நான் அடியன் இருக்கிறேன். இந்த 10 வருஷமா அடியன் படித்தேன். இந்த 15 வருஷமா என்னோட படிவை முடிச்சு இது வேலைக்கு போய் இதை சம்பாதிக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு படியில போய் நான் அடியன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இந்த 15 கால வருடம் எனக்கு ஒரு படிப்பு இறைவனோட திருவருள். அப்ப இது இறைவன். அப்ப நான் பிறந்த உடனே 5 வயசு மூட்டை வேலை செய்யணும் இல்லை. அதெல்லாம் சிந்திச்சுக்கணும். அப்ப பக்குவப்படுதல் என்பது அந்தந்த உயிரோடைய குற்றம் அல்ல. அதோடைய கர்ம வினைக்கேற்ப, அதோடைய வினைக்கேற்ப அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படும். எப்போதையா படும்னா பொறுமையாக தான் இருக்கணும். எதனால படும்? வழிபாட்டின் மூலியமா படும். அது எப்படி ஐயா அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு பாறை டக்குன்னு ஒரு சிற்பத்தை உருவாக்கணும், உடனே சிற்பம் வந்துருமா? இப்போ ஒரு கல் இருக்குது, கல்லை எடுத்து உடனே விநாயகர் சிலை வந்துடணும், முருக சிலை வந்துருமா? பொறுமையா செதுக்கணும். பொறுமையா சரி சட்டுன்னு வேலை ஆகணும், படம் வச்சா கல் உடைஞ்சிடும். அதே மாதிரி ஆன்மாக்களாகிய நாம் கொஞ்சம் கொஞ்சமா வினையை ஊட்டி வினையை கழிக்கணும். ஆன்மாவுக்கும் நம்மளுக்கு போர் அடிக்கதான் சொல்லணும். களைப்பு வராம பார்த்தா தெரியாது. நம்ம இங்கிலீஷ்ல தான் புரியும். களைப்பு வராமையே பார்க்கணும். இதுல சுவாமி கருணையா இருக்கிறான். அதாவது அந்த உயிருக்கு வாழ்க்கை மீது கசப்பும் வரக்கூடாது, வெறுப்பும் வரக்கூடாது, அதை வெறுத்துடும் கூடாது. ஏன்னா வெறுத்து அனுபவிக்க முடியாது. இன்பத்தையும் கொஞ்சம் காட்டணும், துன்பமாகிய வினையும் கழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறான். எப்படி? இந்த குழந்தைக்கு சரலாக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுறான். குழந்தைக்கு சரலாக்கு குடிக்கிற மாதிரி மொத்தமா அப்படி கலைக்கு டக்குன்னு ஊத்திட்டா வாய் உள்ள புனல் வச்சு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு பெட்ரோல் போட முடியாது. பிரிச்சு பாருங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வினையை ஊட்டுறான். இது எப்படின்னா, அந்த சிலைய கொஞ்சம் அவ்வளவு வேகத்துல வச்சா சிலை ஓடிற மாதிரி ஆணவ மலத்தை சற்று இந்த உயிரை விட்டு பிடிக்கி விட்டால் உயிர் கதி கலந்து போய்விடும். ஐயோ இவ்வளவு நாள் எதுவும் இல்லாம இருக்குதே அப்படிங்கிறது இல்லையா? ஒரு சாதா ஒரு துணி நம்ம உடம்புல இருக்கும்போது ஒரு கணம் இருக்குது. ஒரு துணியே டக்குனு விளக்காம தெரிஞ்சா இல்லையா? ஒரு துணி நம்மளுக்கு விளக்குனாலே, எங்க ஆண்களை விடுங்க, பெண்கள் நீங்க டக்குன்னு ஒரு கவனம் வருதா இல்லையா உங்களுக்கு? ஒரு துணி இப்படி விளங்கும் போதே ஜட பொருளை இவ்வளவு தெரியுது. உயிருக்கு உயிராய் கலந்து இருக்கின்றது ஆணவ கண்மம் மாயில. சட்டுன்னு பிரிச்சா தாங்காது. அதான் சொன்னாரு, பையவே கொடு போந்து
பாசமென்னும் தாழுருவி பையவே கொடுப்போந்து பாசமென்னும் தாழுருவி பையவே கொடுப்போம். ஞானசம்பந்தர் மடத்துக்கு போய் தீ வைத்து விடுகிறார். கூன் பாண்டியன் மதுரையில். அப்ப அவரு சொல்றாரு, தீய பார்த்து சொல்றாரு, பையவே சென்று பாண்டியனை பற்றுக. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போய் அவருக்கு அப்படியே உடம்புல காய்ச்சல் ஏறி போகுது. யாரு? கூன் பாண்டியன். அப்பதான் திருநீற்று பதிகம் பாடி வெப்பு நோயை போக்குறாரு தெரிஞ்சு போகுது. பையவேன்ற வார்த்தைக்கு என்னன்னா மெதுவா சாமி இல்ல சொல்றாரு பாரு மாணிக்க வாசகரு, பையவே கொடு போந்து பாசம் என்னும் தாழூரு. பாசம் என்னும் பாசம்னா என்னதுங்க? ஆணவம் கண்மம் மாயை. தாழ்னா என்னது? தாழ்பாடு. இப்ப இந்த தாப்பாடுக்குது கடார்னு உருவ கூடாது, பொறுமையா உருவுறாரு. ஃபர்ஸ்ட் சாமி கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் கும்பலா கொடுத்து போ 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 என்னங்க ஃபர்ஸ்ட் வெளியே காட்டுவாரு, அப்புறம் தன்னை காட்டுவாரு, அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை காட்டுவாரு, அப்புறம் தன்னை நோக்க வைப்பாரு, தன்னை நோக்கி தான் எப்படி இழிவுல இருக்கிறன்னு காட்டுவாரு, தன்னை இழிவுல இருக்கிறன்னு காட்ட வச்சு தான் உனக்குள்ளவே இருக்கிறத உணர்த்துவாரு, தன்னை தான் அறிந்து தன்னிலே இருக்கு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேன்னு. எண்ணிலே இருந்த ஒன்றை யார் அப்படி சொல்றாரு. எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, யான் அறிந்ததில்லையோ. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. அது என்ன இருந்தது? தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது, பிராக்டிக்கலா ஒத்து வரலையே. தேதியா ஓகே, பிராக்டிக்கலா ஒத்து வர முடியல. எங்க இடிக்குது? ஏன் இடிக்குதுன்னா, ஒரு வைரஸ் இருக்குது. நான் கெமிஸ்ட்ரியில படிப்பேன். இப்படி இருக்கு இப்படி இருக்கும். அது போய் இந்த ஆன்டிஜென்ஸ் வெளியே இருக்கிற ஆன்டிஜென்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல போய் இப்படி உக்காருது. யூ ஷேப்ல இருந்தா இப்படி உக்காஞ்சா அந்த நோய் நம்மளுக்கு பற்றும், தொற்றிடும். கொரோனாவோட இது வந்தாலும் இது ஆன்டிஜென்ஸ் வெளியே இது உள்ளவர். இப்படிதான் போய் உட்காரும் எந்த வைரஸ் இருந்தாலும். அந்த மாதிரி குருநாதர் ஒரு தீக்கைக்கு அந்த மந்திரம் சொன்ன உடனே உயிர் பக்குவத்துல இப்படி இருக்கு. அவர் சொன்ன மந்திரங்கிறது இப்படி உட்காந்துதுன்னா சிவவெளி போறாரு. சில பேர் 4 தீட்சை வாங்கி இருப்பாரு. அதான் ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன இருக்கான். ஏன்னா அவருக்கு அவர் தெரிஞ்சா போதும், ஏன் சொல்லணும். அதனால அடியார் நல்லா புரிஞ்சிங்க. பக்குவப்பட இறைவன். ஏன்னா கடகன்னு படிச்சிடலாம், உங்களுக்கு விளக்கம் புரியணும். அதுக்காக தான் நீ இவ்வளவு நேரம் அடியன் டைம் இருக்கு. சொற்பொருள் அறியாமை பக்கும் வராத காலத்தில் சிறிதும் அறிய முடியாதபடி உள் நின்று உயிருக்கு உயிராய் உள்ளே மறைந்து நின்று அளித்ததே அறிவை வளர்த்து வந்த அப்பரம்பொருளே பக்குவமுற்ற இப்பொழுது காணும் குறியாகிய கண்ணால் காணத்தக்க வடிவுடன் தோன்றி வந்து நீங்காமல் உடனாய் நின்று திருவருளை தெளிய உணர்த்துகிற ஞானாசிரியனாகிய தலைவன். நல்லா சிந்திச்சிங்க. எங்களுக்கெல்லாம் நம்மளோட அருள் குருநாதர் ஒளியரசையா தீக்கை வழங்கி இருக்குங்க. அப்பேற்பட்ட குருநாதர் திருவடி கணம் நான் நினைக்கக்கூடிய வாய்ப்பினை என் மனதிலே நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பேற்பட்ட குரு என்றால் வேற யாரும் இல்லை, ஞான ஆசிரியராக வந்தவர் யாரு? சுவாமி. நான் சொல்ல உமாபதி சிவாச்சாரிய சொல்றாரு பாருங்க, நீங்காமல் உடனாய் நின்று திருவருளை தெளிய உணர்த்துகிற ஞானாசிரியனாக தலைவன் ஆவான். அது சொல்ற பாருங்க, காணும் குறியாகி கண்ணால் காணத்தக்க வடிவுடன் தோன்றி வந்து. நம்ம எதிர்க்க சுவாமி எப்படி வராரு? வடிவா தோன்றி வந்து தன்மை முன்னிலை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தன்மையிலும், அதாவது விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர். அப்படி விஞ்ஞானகலருக்கு தன்மையிலும், பிரளயாகலர்களுக்கு முன்னிலையிலும், சகலர்களுக்கு படற்கையிலையும் சுவாமி அருள் பாலிக்கின்றார்.
அப்படிப்பட்ட ஆணவ மலத்தை மட்டும் உடையவர் விஞ்ஞானகலர். கண்மம் அப்படிப்பட்ட ஆணவம் கண்மத்தை உடையவர் பிரளயாகலர். மற்றும் ஆணவ கண்மம் மாயை மும்மலத்தை உடையவர் சகலர். அப்படி இந்த சகலராகிய நமக்கு சுவாமி படர்க்கையில வந்து எப்படி உமாமா மாதிரி கூட வருவார், யாரு மாதிரி வேணும் வருவார். சுவாமி ருத்ராட்சை போட்டுன்னு பட்டை வச்சிருந்தா நினைக்காதீங்க, எப்படி வேணும் வருவார். ரோட்ல சும்மா ஒரு அம்மாவை கொண்டிருக்கோம், அது சொல்லும் கோயிலுக்கு நல்லது நடக்கும். சாமி எப்படி வேணா வரும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க சொன்ன வடிவம் எதுன்னா அது சுவாமி எல்லா ரூபத்துல இருப்பார். ஆனால் பக்குவப்படும் பொழுது குரு வடிவிலே வந்து ஞானத்தை உபதேசம். அப்ப உபதேசம் யாரு செய்யறாங்களோ அந்த வடிவம் சிவபெருமானுடைய ஞான வடிவம். சிவபெருமான் தாங்க அது, வேற யாரும் கிடையாது. விளக்கம்: ஞானத்தை ஒருவர் பெற வேண்டுமாயின் அதற்குரிய பக்குவத்தை அவர் முதலில் பெற வேண்டும். பக்குவம் என்பது ஞானத்தை பெறுவதற்கு தகுந்த அறிவு நிலையே ஆகும். 5 வயது குழந்தைக்கு திருக்குறளை சொல்லித்தர முடியாது. அதை வாங்கிக் கொள்வதற்கேற்ற அறிவு திறன், அதாவது பக்குவம் அக்குழந்தைக்கு அப்பொழுது இல்லை. எழுத்து கூட்டி படிக்கின்ற அளவுக்கு தான் அதன் அறிவு நிலை உள்ளது. அதன் அறிவு நிலை படிப்படியாக வளர்ந்த பிற்பாடுதான் நுண்ணிய நூல்களை கற்க முடிகின்றது. மாணாக்கர் ஒரே திருக்குறளை தான் கீழ் வகுப்பிலும் பயில்கின்றனர், இளங்கலை வகுப்பிலும் பயில்கின்றனர், முதுகலை வகுப்பிலும் பயில்கின்றனர். மேல் மேல் வகுப்புகளில் செல்ல செல்ல திருக்குறளின் பொருள் மேல் மேல் விளக்கம் அடைகிறது, அதனை நுணுகி உணர முடிகிறது. மாணாக்கரின் அறிவு நிலை படிப்படியாக நுணுகி செல்கிறது என்பதையே இது காட்டுகிறது. இந்த அறிவு நுணுக்கமே பக்குவம் எனப்படுவது. உலகியல் கல்விக்கே தகுதி வேண்டுமானால் மெய்ப்பொருளை உணர்ந்தலாகிய ஞானத்தை பெறுவதற்கு எத்துணை பக்குவம் வேண்டும்? உயிரின் அறிவை அறியாமையும் படுத்தி மயங்க செய்வது ஆணவ மலம். ஆணவ மலம் வன்மையாய் உள்ள வரையில் அங்கு உயிரறிவை முழுகி செல்ல விடாது, பருப்பொருளாகிய உலகத்தையே நோக்கும்படி செய்யும். அந்த ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து வரும்போதுதான் உயிரறிவு படிப்படியே அறியாமையிலிருந்து விடுபடும். அதிலிருந்து விடுபட விடுபட உயிரறிவு நுணுகி நுணுகி செல்லும். தனி நுண்பொருளாகிய இறைவனை உணரும் செவ்வியை எய்தும். அந்நிலையில் உலகத்தை நோக்காது இறைவனது திருவருளை நோக்க தலைப்படும். இந்நிலையிலே சத்தினிபாதம் எனப்படும். இதுவே ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவ நிலையாகும். இதுகாரும் உயிராய் மறைந்து நின்று செயல்பட்ட ஆணவ மலத்தை தேயும்படி செய்து உயிரறிவை வளர்த்து வந்த இறைவனே இப்பொழுது இவ்வுயிரின் பக்குவ நிலையை பார்த்து அருளி அதற்கு மெய்யுணர்வை அளித்தற்கு ஞானாசிரியனாய் வெளிப்பட்டு வருவான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. உயிரின் அறிவு பக்குவம் எய்தாத பொழுது சிவன் அதற்கு வினைக்கு ஈடானவற்றையே உணர்த்துவான் என்பதும், பக்குவம் எய்திய பொழுது தன்னையே உணர்த்தி நிற்பான் என்பதும் அறியத்தக்கது. அவட பக்குவம் எய்திய பொழுது தன்னையே உணர்த்தி நிற்பான் என்பதும் அறியத்தகும். அவப்பட்ட அடியா திருமக்களே, இறைவனே நம்மளுக்கு ஞான குருவாக வந்து நம்மளுக்கு ஞானத்தை உபதேசம் செய்கின்றான். எதற்காக என்று சொன்னால் இவ்வுயிர்களும் பக்குவப்பட வேண்டும். அப்படி எப்பொழுது வருவான் என்று சொன்னால் உயிர் பக்குவப்படப்பட அவனே ஞானாசிரியராக தம் எதிரிலே தோன்றி நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஞானத்தினை நல்குவான், வழங்குவான். அதனை அடியார்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அடியார்களுக்கு நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் பாருங்க, ஆணவம் எது செய்யணும், நம்ம எண்ணங்கள் எது வரினும் நம்ம அது கிடையாது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுதல் வேண்டும். எண்ணங்களோடையோ நம்மளுடைய எண்ணங்களோட போராடுவது எப்படின்னு சொன்னா ஆணவத்தோடு எதிரே நிற்பது என்று சாத்தியமாகாது. இப்போ ஒன்று இருக்குது என்று சொன்னால், ஏன் என்று அடியன் சொல்றேன்னு சொன்னா, ஆணவம் கண்மும் மாயை எல்லாம் நம்ம நோக்கி இதுதான் ஆணவம்னு நம்மளால சுட்டி அறியப்பட முடியாது. ஏன்னா சுட்டி அறிதல் அதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா அழிவுக்கு உட்படுபவை. அப்போ ஒரு உள்பொருள் என்று சொன்னால் அதை சுட்டி அறியப்படக்கூடாது, இது இல்பொருள். அப்ப ஆணவம் கண்மோ மாயையெல்லாம் சுட்டி அறியப்பட்டுச்சுன்னு சொன்னா
அது ஒரு உள்பொருளாக ஆகிடும். அது இல்பொருள், அது வந்து ஒரு இல்பொருளாக மாறிடும். ஆனால் அது ஒரு உள்பொருள். ஆணவ கண்ம மாயை என்றும் அழியாது, அதுக்கு அழிவு என்று ஒன்று கிடையாது. அதனாலே ஆணவ கண்ம மாயையை நாம் நேராக நின்று அதை அழித்து விடுவோம் என்றோ, இல்லை அதை நாம் காட்சிக்கு உட்படுத்தி விடலாம் என்றோ நம்ம கனவிலும் காண இயலாது. ஏனென்று சொன்னால் அது அனைத்தும் நிறைந்து இருக்கின்றது. புறத்திலே அதை சென்று நம்ம அதை அடக்கி விடவோ அதை இது செய்யவோ முடியாது. இது எப்படி என்று சொன்னால் தன்னை தானே தூக்கக்கூடிய நிலையில் ஈடுபடுவதுதான் ஆணவத்தை நாமே ஒழித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திற்கு சமம். ஆணவ கண்ம மாயை நானே நீக்கி விடுவேன், நானே அதை ஒழித்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி என்று சொன்னால் தன்னை தானே தூக்கக்கூடிய நிலை. இது தூக்க முடியுமா? நம்ம ஒரு கேஸ் தூக்கலாம், சிலிண்டர் தூக்கலாம், அண்டா தூக்கலாம், குண்டா தூக்கலாம். தன்னை தான் எப்படி தூக்க முடியும்? தன்னை தான் தூக்கி காட்டுங்க. ஒன்று கையை ஊனின்னு காலை தூக்கலாம், இல்லை காலை ஊனிக்கிட்டு உடம்பு தூக்கலாம். ஆமாவே இல்லையா? அப்போ தன்னை தானே இப்படி இப்படி ஜெக்கு உயர்ந்தி தண்ணி, இப்போ ஜெக்கு தன்னா அப்படி நிற்கிற மாதிரி அனத்தில் இருக்க முடியுமோ? கிரெயின் கட்டி தூக்கினா கூட கிரெயினோட சப்போர்ட்டில். இதுதான் உதாரணம். எப்படி இது ஒருபோதும் தூக்க முடியாதோ அதே போல ஆணவ கண்ம மாயையை நம்மால் நீக்க முடியாது. அதுக்கு எது இருக்கணும்? திருவருளும் குருவருளும் இருந்தால் ஒழிய ஆணவ கண்ம மாயை நம்மளை விட்டு விடுபடா. அப்ப எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆணவ கண்ம மாயைக்கு அழிவு என்பது ஒருபோதும் இல்லை. அது குன்றி போகும், வருத்த வித்து என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடும். அதை நல்ல சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்தியிலும் கூட ஆணவம் அழிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை, வருத்த வித்து உள்ளுக்குள்ள ஒளிந்து இருக்கின்றதை ஒழிய அது அழியவில்லை என்றதை அடியார்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, இத்துடன் இந்த குறட்பா முடிவடைகின்றது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே வருகின்றான். இதுதான் இந்த குறட்பாவினுடைய கருப்பொருள். பக்குவம் எப்போது பெறுகின்றது? அது ஒவ்வொரு வகுப்பிலே ஒரு மாணவர் ஒரு வகுப்பிலே தன்னை பயின்று ஒரு வகுப்பிலே வருவது போல உயிரும் ஒவ்வொரு பிறப்பிலே பக்குவப்பட்டு போதும் இப்பிறப்பு. சொல்றாரு பாருங்க. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு சிவம் வேண்டா தமையினாலும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு பெருந்துரை உறைவாய் பூண்டேன் இனி போகேன் இனி புறம் போகலொட்டேனே என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி. அந்த ஆளு பாருங்க, அப்படியே மயக்கிறான். இப்போ எங்கள் வீட்டிலாம் கூட நான்லாம் அந்த ஆளு மேலே அவ்வளோ ஒரு காதல் ஆகி போய் அப்படியே எங்கள் வீட்டிலாம் வந்து அந்த பொண்ணு மாதிரியே நடிச்சு எங்களை ஏமாத்திடுறான். ஒரு பொண்ணு ஒரு ஆணை மயக்கம், சாமியும் பொண்ணா நின்று எங்களெல்லாம் கவர்ந்து இழுத்துக்கிறான் அவன்கிட்ட. இதை அற்புதமா நீங்க ஞானசம்பந்தர் சொல்றாரு. தோடுடைய செவியன் விடையேறி வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். உள்ளத்தை யார் கவருவா? ஆணு பெண்ணு கவரும், பெண்ணு ஆண். இதான் உள்ளம் கவர் கல்வன் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் பெண் பால் தான். இப்போ நானு ஆனால் உயிர் அளவில் பார்த்தா பெண்ணு தான். உயிர் அனைத்தும் சிவபெருமானை தவிர மீது அனைத்து உயிர்களும் பெண் பாலே சார். அவன் ஒரு ஆள் தான் ஆண். அதனால தான் நம்ம அனைவருக்கும் அவன் மேலே ஒரு அன்பு அளவுக்கு அதிகமாக போயிடும். ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் அவன் மீது காதல் வயப்பட்டிருக்கு. காதலாகி கசிந்து சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சிந்திக்கணும். இது எப்படி சொல்றதுலாம் தெரியல. அதாவது இது எவ்வளோ சொல்கிறோம், உங்கள் பக்கம் இது எவ்வளோ உங்களுக்குள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியல.
ஏன்னா எதையுமே வந்து சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உள்ளே போகுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த எப்படி உணர்றீங்கன்னு நம்மள சொல்ல முடியாது. இப்போது ஒரு பொருளை காட்டுறோம், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 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 சாப்பிடாத ஒரு பொருளை உங்ககிட்ட காட்டுன்னு வச்சிங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட் சொல்வீங்க, ஆமாவா இல்லையாப்பா? இப்போ நான் டக்குன்னு உருண்டையாக ஒன்று காட்டுறேன், அது என்னன்னே இது வரைக்கும் நீ சாப்பிட்றாத பொருள். உடனே கனகாம்மா சொல்லுவாங்க, ஐயா இது எனக்கு தெரிஞ்சு புளிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். உமாம்மா சொல்லுவோம், இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, ரஃப்பாகுது, ஒரு வேளை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பொழுது. உடனே இவர் சொல்கிறாரு புளிப்பு இனிப்பு கலந்தா. உடனே தம்பி சொல்கிறான் காரமாக இருக்கும் பொழுது. ஒவ்வொருத்தரும் ஏன் அதை அனுபவிக்கலை, அதை இன்னும் உள்ள ருசிக்கலை. அந்த மாதிரி சிவம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது எப்போனா, இப்போ காட்சியில் பார்த்துக்கிறதுனால அவன் இப்படி இருப்பானோ, அவன் இப்படி இருப்பானா, அவன் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறானா, அவன் இப்படி இருக்கிறான், சாமி எங்கே இருக்கிறான், அவன் இப்படி இருப்பானோ, அவன் என்னென்ன பண்ணின்னு இருக்கிறான். ஆனால் உணரும் போது தான் தெரியும் எப்படி இருக்கிறான்னு கேட்குறான் பாருங்க. அந்த வார்த்தையில் அவன் இருக்கிறான், நானா இருக்கிறான், அனைத்துமா இருக்கிறான், மூச்சா இருக்கிறான். நம்ம உடம்புல அந்த சராச பார்க்கும் இடமெங்கும் நீர்க்க மர நிறைந்த பராபரமே. அவன் இல்லாத ஒரு இடம் எதுவும் தெரியும். அவன் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. அவன் இல்லாத இடம் இந்த உலகத்தில் எது? உலகத்தை விடுங்க, எத்தனை இடத்த காட்ட முடியுமா என்ன? அப்ப நல்லா சிந்தித்து செயல்படுத்தி சிவசிவா. அதனாலே இறைவனை உணர்ந்து அப்படிப்பட்ட பரம்பொருள் தான் அனைத்துக்கும் நமக்கெல்லாம் தலைவன். நம்ம யாரோ தலைவர் நம்ம நினைக்கிறோம், நம்ம உயிருக்கு தலைவன் யாரு? சிவம். நல்லா சிந்திச்சிங்க. இந்த உடம்பை நான் மதிக்கிற வரைக்கும் தான் நான் எல்லாருக்கிட்டையும் கை கட்டணும். இந்த உடம்பு நான் இல்லை, நான் ஆன்மான்ற புரிதல் வரும்பொழுது நம்ம உயிருக்கு ஒரு அனுபவம் நிகழும். அந்த அனுபவம் தான் மிக 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 முக்கியமானது. அந்த அனுபவம் என்ன பண்ணுன்னு சொன்னால், நம்ம உயிர் நாம் உடம்பு அல்ல என்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு சுதந்திரம், ஆன்ம விடுதலை நம்மளுக்கு ஏற்படுகிறது. அப்போது அதை பட்டினத்தா சொன்னேன், நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் நின்று ஆன்ம தரிசனம். அவங்க யாரையும் பயணம் இந்த உடம்பை வச்சுதான் நம்ம போய் எல்லாரும் தலைவருன்றோம், எல்லாத்துக்கிட்ட போய் நிற்கிறோம். ஆனால் உயிருக்கு தலைவன் தான் நம்ம முக்கியமாக பிடிக்கணும். இந்த உடம்புக்கு தலைவன் நினச்சவங்களாம் இந்த உடம்பை நம்ம இங்கே விட்டு போயிடும்ல. இந்த உடம்பு தான் நாம இருந்தால் இது நம்ம கூடவே வரணும். அம்மா அப்பா கொடுத்த இந்த பூமி நம்மளுக்கு கொடுத்த உடம்பை இந்த பூமியை கொடுத்துட்டு போயிடுமா இல்லையா? அப்போது நாம் யார்? நாம் ஜீவான்மா. அது எங்கே இருக்குது? இந்த உடம்பை தனக்கு இடமாக கொண்டு உடம்பில் வேறாக இருக்கக்கூடிய சித்து பொருள் உயிர். அதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். அப்போது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நமக்குள்ளே அந்த ஜீவகாந்த அலைகள்லாம் நம்மளுக்குள்ளே எப்படி ஓடுது, நம்மளுக்குள்ளே எப்படியெல்லாம் அந்த இறை சக்தி இருக்கிறது, அதெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுதான். ஏன்னா இந்த வகுப்பு வரங்க அடுத்த தம்பி நான் கடகடன்னு எடுத்துக்க சொல்லிடலாம். சிறுவர் பெயின் வகுப்பு கடகடன்னு நம்ம அடுத்த குறைப்பாடு இது ஒன்றும் நம்ம கடகடன்னு முடிக்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு குரட்பா படித்தாலும் கூட நம்ம அதில் என்ன புரிஞ்சுக்கிறோம், அதில் என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுனால தான் எனக்கும் நான் படிக்கிற எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் புரிஞ்ச உங்களுக்கு ஒரு வெற்றி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா அது ஒன்றும் பயனற்று போயிடும். ஏதோ நம்ம வரோம் கலந்துக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை நம்ம இந்த உயிர் அறிவை உணர்ந்து கொள்ளணும். அதெல்லாம் நான் மீண்டும் நான் தயவு கூர்ந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருவடிகள் எல்லாம் நம்மளுடைய ஆன்மா தயவு செய்து சொல்கிறேன் சிறைப்பட்டு இருக்குது. நான் எனக்கு இறைவன் நிறைய எனக்கு இப்போ கடந்த காலமாக எனக்கு நிறைய ஒரு பேரானந்த அமைதி எனக்குள்ள அது எப்படி சொல்லுது நிறைய அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அது கொடுக்க ஆரம்பிக்க. அது ஏன்னா இது ஏதோ வந்து ஒரு ஆளு கூட சொந்தமானது கிடையாது, எல்லாரும் அதை அனுபவிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்றது இல்லையே, அதுதானே இப்போ பெரிய விஷயம் வச்சு. புக்கு இல்லாமல் ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பார்த்தா அப்போ நம்மளுக்குள்ள ஓடும் சில எண்ணங்கள்லாம். அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போகணும். அமைதியாக இருங்க.
அமைதியாக இருந்த பயிற்சி எடுத்து என்னைக்கு உங்கள் மனம் அமைதி பெறுதோ அன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு ஆன்ம வேட்கை ஏறும். அமைதி உருகுடையிற வரைக்கும் அதாவது பதறிய காரியம் சிதறன்னு சொல்வார்கள். அமைதியாக அமைதி 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 என்ற அமைதினா வாயை மட்டும் மூடிக்கொள்வது அல்ல. நம்ம வாயை மட்டும் அடைத்து விடுவதால் எந்த பயனும் இல்லை. மனம் அடங்கணும். மனம் அடங்கி மனம் அமைதி பெறணும். வாயை மட்டும் அமைதியாக வச்சுருந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே எதையோ கற்பனை பண்ணிட்டு கூட அங்கே போனோம், நாளைக்கு வந்தால் இங்கே காலையில் இருந்து அங்கே போனோம், நைட்டு போய் உப்புமா கிண்டணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டு கூடாது. மனம் அமைதி பெறணும். மனம் செத்தாரை போல் இருக்கும் மனம். அதெல்லாம் பக்குவப்பட பூஜைகள் செய்து கொண்டே இருக்கு. அப்போ இதுக்கு எப்போ ஏன்னா தொடர்ந்து சிவ பூஜை செய்யுங்க, தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. அப்போ இறைவனே ஒரு நாள் அந்த உயிர் பக்குவத்திற்கு ஏற்ப சுவாமி புரியான்னு சொல்லி நான் இதுகால வரைக்கும் திருவள்ளுவமுடன் இருந்து இப்பட்ட அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் தந்தமைக்கு திருவள்ளுவருக்கு நன்றி சொல்லி நான் நிறைவு செய்வோம்.